பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த 3 அதிகாரங்களையும் நம்ம இந்த தலைப்பில் தியானிக்க போகிறோம். அசுத்தம் எது, பரிசுத்தம் எது? இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும், இந்த சரீர பிரகாரமான ஒழுக்கங்களுக்கும் கட்டளைகளுக்கும் அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனை பலியின் மூலமாக அவங்க சந்திக்கலாம், ஆனால் அதற்கு தேவையான சரீர பிரகாரமான ஆயத்தங்கள் மிக மிக கூடுதலாக காணப்பட்டது. சரியான சரீர பிரகாரமான ஆயத்தங்கள், சுத்திகரிப்பு, சரீர பிரகாரமான சுத்திகரிப்பு செய்யவில்லை என்றால் அவர்கள் தேவனை சந்திக்க முடியாது. ஆனால் பெரிய ஆபத்துகள் கூட அங்கே நடந்திருக்குது. ஆசாரியர்கள் கூட அந்த சரீர பிரகாரமான சுத்திகரிப்பு, சரியான காரியங்களை சரியாக அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி சரியாக செய்யாததுனால ஆரோனுடைய 2 குமாரர்கள் இந்த இடத்துல ஆண்டவருடைய சந்நிதியில் அவர்கள் மரித்து போகிறதை இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சரியான அந்த அக்கினியை அவர்கள் அந்த இடத்துல கொண்டு வராததுனால. 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்று மோசே ஆரோனோட சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த லேவியராகமோ இந்த பகுதிகளில் நாம் பார்க்கும்போது அபிஷேக தைலம் சரீர பிரகாரமாக அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த அபிஷேகம் சரீர பிரகாரமாக இல்லை, நம்முடைய ஆவியில் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் தருகிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த அதிகாரங்களை படிக்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் எப்படி அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் பார்ப்போம். அடுத்தபடியாக 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது இந்த அதிகாரம் முழுவதுமாக உணவு சார்ந்த பிரமாணங்கள் அல்லது உணவு சார்ந்த கட்டளைகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 4ஆம் வசனம் எப்படி முடியுது, இதை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். 6ஆம் வசனம், 5ஆம் வசனம், இந்த பொருட்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்லது இந்த ஒரு பறவையோ மிருகத்தையோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். 8ஆம் வசனம், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தீட்டாக இருக்கும், நீங்கள் அசுத்தமாகிருவீங்க, இதை புசிக்கக்கூடாது, இதெல்லாம் அசுத்தமான பிராணிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் இதை நீங்கள் சாப்பிடலாம், இதை நீங்கள் புசிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும், இதை புசிங்க, இதை புசிக்காதீங்க, இதை புசித்தா உங்களுக்கு தீட்டுப்பட்டிருக்கும், இந்த மாதிரி. ஏன்னா இந்த சரீர பிரகாரமான அந்த சுத்தம் அல்லது ஒரு சில உணவுகளை அவர்கள் சாப்பிடும்போது ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் தேவனை சந்திப்பது தடைபடுகிறது. அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் கூட அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணுதுன்னா பாதிக்கிறது. இதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் இந்த ஆண்டவர் இந்த இடத்துல விலக்கி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். ஸோ உள்ளால போகிற எதுவுமே என்ன பண்ணாதான், தீட்டுப்படுத்தாதான். அவனுக்குள்ளால இருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் அவனை தீட்டுப்படுத்துமா. என்னென்ன காரியங்கள் உள்ளுக்கு இருந்து வெளியில் வருகிறது என்று ஒரு 13 காரியங்களை இந்த 21, 22, 23 இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சில காரியங்கள், பொல்லாத சிந்தனை மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொருளாசை, கபடு, காம விகாரம், மதிகேடு, பெருமை, இதெல்லாம் மனுஷன் என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துகிறது. நான் வெளியிலிருந்து வயிற்றுக்குள்ளால போகக்கூடிய எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று இயேசு இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்.
நான் உங்களுக்காக படிக்கிறேன். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட கூட ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஸோ இந்த இடத்துல கூட திரும்பவுமாக நாம் பார்க்குறோம், ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே நம்ம என்ன பண்ணாதாமா, அது தீட்டுப்படுத்தாது. அது ஆண்டவர் பரிசுத்தமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உருவாக்கின பொருட்கள் எதுவுமே நம்ம என்ன பண்ணாதாமா, அது அசுத்தப்படுத்தாது என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு பகுதியை கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்ல என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாக இருக்கும். யார் இது தீட்டு என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது தீட்டாக இருக்குமே ஒழிய வேற எந்த பொருளோ, விசேஷமாக வேற எந்த உணவுப் பொருளோ ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகாதாமா, ஒரு தீட்டை கொண்டு வராது, ஒரு அசுத்தத்தை கொண்டு வராது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தேவன் சரீரப்பிரகாரமாக ஒரு இடத்துல அவர்களோடு வாசம் பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தேசமாகிய கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் புதிய ஏற்பாட்டு நாளில் வாழக்கூடிய நமக்கு ஒரு சரீரப்பிரகாரமான ஒரு தேசத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தலை. ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்துறது ஒரு ஆவிக்குரிய தேசம். அதுதான் 17ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஸோ அதனால் நாம் கவனம் செலுத்தக்கூடிய காரியங்கள் எதென்றால் உள்ளத்துக்குள்ளால் இருந்து வரக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ராஜ்யம் அது எதை பொறுத்ததல்ல, நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பொருட்களை பொறுத்தது அல்ல. இந்த காரியங்களை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த அதிகாரங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ அசுத்தம் எது, பரிசுத்தம் எது? இந்த கேள்விக்கு நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். புறம்பே இருந்து போகக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணாது, அசுத்தப்படுத்தாது. உள்ளே இருந்து வரக்கூடிய காரியங்கள் நம்மை அசுத்தப்படுத்தும். அப்போ இந்த அதிகாரத்தில் நிறைய உணவுப் பொருட்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சகலவித காகங்கள், இந்த ஆந்தைகள், ஸோ ஆமைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அந்த பறவைகள் சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் விளக்கின காரியங்கள் இதெல்லாவற்றையுமே நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக போகும்போது, அப்போஸ்தல நடபடிகளை படிக்கும்போது, ரோமர் புஸ்தகத்தை படிக்கும்போது, கொரிந்தியர் படிக்கும்போது இந்த காரியங்களை குறித்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், தெரிந்து கொள்ளுவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக. ஒருவேளை இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவது நமக்கு ஒருவேளை கொஞ்சம் அசுத்தமாக தெரியலாம். ஆனால் அதனால் நம்ம இதில் இருக்கக்கூடிய காரியங்கள் எதையுமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணுன்ட்டு இல்லை, சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால இன்னொருத்தங்க அதை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களே காட்டிலும் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் எந்த விதத்திலும் என்ன கிடையாது, முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. ஏன்னா புதிய ஏற்பட்ட நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எதை சாப்பிட்றேன், எதை சாப்பிடலை, வெளியில் என்ன நடக்குது அதை வைத்து அல்ல, உள்ளால் என்னுடைய இருதயத்தில் நடக்கிறதை வைத்து தான் அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால் ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அது எந்த சாப்பிட்றதோ சாப்பிடாததோ நம்முடைய ஆண்டவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலையை ஒரு நாளும் என்ன பண்ணாது, அது மாற்றவே செய்யாது. ஸோ அப்போது ஒரு கலாச்சாரத்தில் ஒரு காரியத்தை சாப்பிட்றாங்க, இன்னொரு கலாச்சாரத்தில் இன்னொரு பொருளை அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பொருளை இது ஆரோக்கியமானது என்று சாப்பிட்றாங்க. அதே உணவுப் பொருளை இன்னொரு கலாச்சாரத்தில் இது அசுத்தமானதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க
ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அப்போ கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் ஒவ்வொரு உணவுப் பொருட்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஒரு நாள் நான் இன்னொரு தேசத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆமை கறியை என்ன பண்ணாங்க, அவங்க சமைத்து கொண்டு வந்தார்கள். ஸோ ஆமக்கறின்னு சொன்ன பிறகு தான் அது ஆமக்கறி அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் அந்த தேசத்தில் இருந்தவங்கெல்லாம் அவ்வளவு சுத்தமாக ஆண்டவரை பற்றக்கூடியவங்க, அவ்வளவு நல்ல நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த காரியங்களை அவங்க நல்லா சாப்பிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவங்க சந்தோஷப்பட்டதை பார்க்க முடிந்தது. அப்போ ஒரு கலாச்சாரத்தில் அசுத்தமாக தோன்றக்கூடிய காரியம் இன்னொரு கலாச்சாரத்தில் அது அசுத்தமாக இருக்காது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் எந்த பொருளையும் சந்தோஷத்தோடு ஜெபத்தோட ஸ்தோத்திரத்தோட நம்ம சாப்பிடுவதற்கு தேவையான அந்த ஒரு விடுதலையை, சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இயேசுவை பின்பற்றுவது என்பது நல்ல ஒரு விடுதலையோடு சுதந்திரத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானா இந்த லேவியராகமம் முடிவதற்கு முன்பதாக கிறிஸ்தவமும் கலாச்சாரமும் என்று சொல்லி இயேசுவை மையமாக வைத்து ஒரு போனஸ் வீடியோ கூட பேசலாம் என்று இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கலாச்சாரத்துக்கு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், உணவுப் பொருட்கள், அவங்க உடுக்கக்கூடிய உடைகள், அது 19ஆம் அதிகாரத்தில் இன்னும் அந்த உடைகள் அதை பற்றி கூட வருகிறது. அதனால் கர்த்தருக்கு சித்தமானா அந்த கலாச்சாரமும் விசுவாச வாழ்க்கையும் என்று சொல்லி ஒரு வீடியோ கூட பேசலாம் என்று இருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நம்ம கேட்ட சத்தியங்கள் நம்முடைய மனதில் நல்ல மன நிச்சயங்களை கொடுத்து இயேசுவை விடுதலையோடு, நீங்கள் எந்த கலாச்சாரத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப கலாச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் இயேசுவை விடுதலையோடு நீங்கள் பின்பற்றுவதற்கு ஆண்டவர் சத்தியத்தினால நம்மளுடைய மனதை அவர் ஆட்கொள்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய வார்த்தையில் எது பரிசுத்தமானது, எது அசுத்தமானது, எந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும், எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் செய்கிறபடியால் எங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் எப்படி நாங்கள் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான தேவன் எங்கள் உள்ளத்தில் வாழ்கிறது எவ்வளவு பெரிய பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு நாங்கள் இயேசுவை பின்பற்ற உடைய இருதயத்தை எப்பொழுதுமே பரிசுத்தமாக வைத்து கொள்ள, தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது உடனடியாக நாங்கள் மன்னிப்பு கேட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுடைய மனதை மறுரூபமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதையும் இந்த சத்தியங்களின் மூலமாக ஆண்டவர் மறுரூபப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.